கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 12ஆம் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இயேசுவானவர் தான் ஊழியம் செய்து அப்படி கடந்து போகல, அதை தம்முடைய சீசர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். அவர் மாதிரி ஜீவியமே என்ன தெரியுமா? ரோல் மாடல் தெரியுமா? தான் வாழ்ந்து போவதில்லை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன கேட்டீங்கன்னா, நல்ல ஊழியம் செய்வாங்க, கூட இருக்கிறவங்கள பயன்படுத்த மாட்டாங்க, அட்ஜஸ்டண்டா வச்சுக்கிடுவாங்க. அந்த தண்ணி எடு, இதை எடு, இந்த காரத்தோட இதை செய்ய அதை செய்யுவாங்க. கடைசி வரைக்கும் அப்படியே விட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை. ஒரு ஊழியக்காரன் பிரகாசிக்கிறான்னா அவன் கூட இருக்கிற அவனுடைய உதவி போதகர்களை என்ன செய்யணும்? எழுப்பணும். எழுப்பி அவங்கள பயிற்சி வைக்கணும். அவங்களுக்கு என்ன செய்யணும்? நல்ல விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கணும், ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும், ஆவிக்குரிய காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும், நித்திய ஜீவனை குறித்த காரியத்தை சொல்லிக் கொடுக்கணும், இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகை குறித்து சொல்லணும், இரண்டாம் வருகை குறித்து சொல்லணும், நியாய தீர்ப்பை குறித்து சொல்லணும், வெள்ளை சிங்காசனத்தை குறித்து சொல்லணும், அக்கினி கடலை குறித்து சொல்லணும், இரண்டாம் மரணத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கணும். இவையெல்லாம் சொல்லி கொடுக்க கொடுக்க கொடுக்கதான் அவன் விசுவாசத்தை நிற்பான். அப்படியே ஒரு கிளை சபையை கொடுத்து அப்படியே செய்யணும், கொஞ்ச நாள் கை வச்சு அடுத்த கிளை சபையை கொண்டு போயிடும். இப்படிதான் அந்த எல்கைகளை விரிவாக்க முடியும். எல்கைகளை விரிவாக்கணும். இன்னைக்கு நிறைய சபைகள் ஒரே பாஸ்டர், அவர் தான் வரவு செலவு, அவர் தான் பாஸ்டர், அவர் தான் தீர்க்கதரிசி, அவர் தான் அப்போஸ்தலர், அவர் செத்தப்பட இந்த ஊழியம் அப்படி நின்று போயிடும். அடுத்த பகுதிக்கு என்ன செய்யாது? போகாது. ஏன்? மற்றவங்க வளர விடலையே. வாழை மரத்துக்கும் ஆலமரத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஆலமரம் யாரையும் உள்ள விடாது, சோத்திரம். ஆனா வாழை மரத்தை பாருங்க, நிறைய பிள்ளைகளை எழுப்பி விட்டுதான் சாகும். இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் பிரகாசிப்பதற்கு காரணம் என்ன? தன்னுடைய உடன் ஊழியக்காரர்களை தன்னுடைய பிள்ளையாக கொண்டு உங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துக்கு போறாரு. மார்க் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. எப்படி தெரியுமா? அத்திமரம் பட்டு போயிட்டு நினைச்சு சந்தோஷப்படாத, தேவனிடத்துல விசுவாசமா இருங்க. அப்ப அவர் எதை போக்கஸ் பண்றாரு பாருங்க? விசுவாசத்தை உள்ளே கொண்டு வருவதற்காக அப்படி சொல்றாரு. எவனாயிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் அவன் சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும். எவ்வளவு பாருங்க, அவன் சொன்னபடி ஆகும். இப்ப இயேசு சொன்னபடி ஆயிட்டான். நான் சொன்னபடிதான் ஆகப்பா, நீங்க சொன்னபடி ஆகாது அப்படின்னு சொல்லலையே. அவன் சொன்னபடி ஆகும். அதான் ஊழியத்துல வளர்க்கிற காரியம் பாருங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து 12 சீசர்களை எப்படி வளர்க்கிறார் பாருங்க. விசுவாசத்துல வளர்க்கிறாரு, ஜெபத்துல வளர்க்கிறாரு, சத்தியத்துல வளர்க்கிறாரு. அதனால தான் அவங்க வளர்ந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மோடு கூட இருக்கிறவங்களை நாம் வளர விடுவோமா? வளர்ப்போமா? அவங்களுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுங்க, காலையில் எழும்ப சொல்லுங்க, ஒரு நாளைக்கு 15 அதிகாரம் வாசிக்க சொல்லுங்க, 3 மாசத்துல பைபிளை முடிச்சலான்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் தியானிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் அதை ஆராய சொல்லுங்க, ஆராய்ச்சி பண்ண சொல்லுங்க, புத்தகத்தை தேடி வாசிக்கன்னு சொல்லுங்க, வாசிக்க சொல்லுங்க. வாசிக்கதான் வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறுவதற்காகத்தானே இயேசு உலர்ந்து வந்தார். மாறாத ஜீவியங்கள் எல்லாம் மாறணுங்கிறதுக்காகத்தானே. சரியா? நீங்களும் உங்க விசுவாசத்தை சந்தேகப்படாமல் கர்த்தரிடத்துல கேளுங்க. கேட்டுட்டு அப்படி விசுவாசத்தோட வீட்டுக்கு வாங்க. அன்னாள் ஜெபித்தாள், அதற்கப்புறம் அவன் துக்கமுகமா இருக்கவில்லை. அன்றைக்கே கர்த்தருடைய கற்பத்தை திறந்தார். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான இரவு நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த இரவிலும் நீர் சீசர்களுக்கு ஊழியத்தை குறித்து, விசுவாசத்தை குறித்து, ஜெபத்தை குறித்து, சத்தியத்தை குறித்து தெளிவுபடுத்துகிறேன். போகிற இடமெல்லாம் விசுவாசத்தை குறித்து, போகிற இடமெல்லாம் சத்தியத்தினுடைய ஆழங்களை குறித்து கற்றுக் கொடுக்கிறேன். அதே போல
எல்லாரும் சத்தியத்தை கேட்டு அறிந்து உண்மை அறிகிற அறிவுல வளர உதவி செய்யுங்க. ஆட்கொள்ளுங்க, பொறுப்படுங்க, பெரிய கண்ணிச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.